மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்படுகின்றனவா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டெல்லியில் மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய பேச்சுக்கள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றன. எதிர்க்கட்சிகளோடு பேச பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்படுகின்றனவா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்படுகின்றனவா என்ற கேள்வியை டெல்லியில் மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய பேச்சுக்கள் எழுப்புகின்றன. தொகுதி மறுவரையறை பேச்சு மீண்டும் உயிர் பெறுகிறது. இதனால் எதிர்க்கட்சிகளோடு பேச பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கிறது. மக்களவை தொகுதிகளை 50% உயர்த்த திட்டமிட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளோடு பேசும் திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளது. மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்படுகின்றனவா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கும் சூழலில் டெல்லியில் மீண்டும் பேச்சுக்கள் எழுந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சிகளோடு பாரதிய ஜனதா பேச திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இதனால் தொகுதி மறுவரையறை பேச்சு மீண்டும் உயிர் பெறுகிறதா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. மக்களவை தொகுதிகளை 50% உயர்த்த பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் எதிர்க்கட்சிகளோடு பேசும் திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்தியா முழுவதும் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு. மக்களவை இடங்கள் 816 உயரும் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது. மகளிருக்கு 273 இடங்களை ஒதுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. மாநிலங்களின் விகிதாச்சார அடிப்படையில் உயர்த்த திட்டம் என்று தகவல்கள் கூறுகின்றன. 2011 மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்த திட்டம் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் தொகுதி மறுவரையறை பேச்சு கிளம்பியுள்ளது. இதில் மாநிலங்களின் விகிதாச்சார அடிப்படையில் உயர்த்துவதற்கான திட்டங்கள் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்துவதற்கான திட்டம் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொகுதிகள் அதிகரிப்போடு வரும் மகளிர் இடஒதுக்கீடு. இந்தியாவில் அமலுக்கு வருகிறது 33% இடஒதுக்கீடு. குலுக்கல் முறையில் மகளிர் தொகுதிகள் தேர்வு என்கின்ற தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. தொகுதிகள் அதிகரிப்போடு மகளிர் இடஒதுக்கீடும் வரும் என்று தகவல்கள் கூறுகின்றன. 33% இடஒதுக்கீடு இந்தியாவில் அமலுக்கு வருகின்றது என்கின்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. குலுக்கல் முறையில் மகளிர் தொகுதிகள் தேர்வு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா முழுவதும் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு. மக்களவை இடங்கள் 816 உயரும் என்று தகவல்கள் கூறுகின்றன. மகளிருக்கு 273 இடங்களை ஒதுக்கவும் திட்டம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநிலங்களின் விகிதாச்சார அடிப்படையில் உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. 2011 மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்த திட்டம். மீண்டும் உயிர் பெறும் தொகுதி மறுவரையறை பேச்சு. மக்களவை தொகுதிகளை 50% உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அதற்காக எதிர்க்கட்சிகளோடு பேசும் திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.